நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் அமைச்சர் கீதா ஜீவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா தூத்துக்குடி கலைஞர் அரங்கில் நடந்தது. நிகழ்ச்சிக்கு கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா தலைமை தாங்கினார். குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ரூபி பெர்னாண்டோ வரவேற்றார். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் மாவட்ட திட்ட அலுவலர் காயத்ரி திட்ட விளக்க உரையாற்றினார். விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து 200 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நல அலுவலர் பிரேமலதா, மாநகராட்சி துணை மேயர் ஜெனிட்டா செல்வராஜ், மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், வடக்கு மண்டல தலைவர் நிர்மல்ராஜ், பகுதி செயலாளர் ஜெயக்குமார், அறங்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி செய்தியாளர் சதீஷ்குமார். அதனால நிச்சயமா அந்த குழந்தை என்னதான் நம்ம வந்து சமூகமே பேசினாலும் எல்லாரும் வேலைக்கு போனாலும் இந்த குழந்தை பேரு என்பது ஆய்வு என்பது நம்மளுடைய முழு பொருள் தான். நிறைய பேர் சொல்றாங்க, குழந்தை பெற்றது என்னுடைய லைஃபே போச்சு, என்னுடைய கேரியரே போச்சு, நகரவே முடியாது, 2 வருஷம் உண்மையே நகரவே முடியாது, 2 வருஷம் நம்ம அவளை நோக்கி எடுத்தாங்க. அதற்காக நம்ம ஒரே குடும்பமாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.